இது எல்லாமே நம்ம உள்ளூர்லேயே விளைஞ்ச பழங்களை வந்து வீடியோ எடுத்து பதிவு பண்ணி போட்டிருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரியாதனாக்கா அதுக்கு நான் இன்னும் பண்ண முடியாது. இது வந்து இயற்கையோட காட்சிகள் தான் நமக்கு வந்து பதிவாக பண்ணி போடுறோம். இது வந்து பீட்ரூட், இது பீட்ரூட் செடி மூணாரில். இது வந்து பீன்ஸ் வந்து நம்ம செடியில் எப்படி பச்சை பறித்து சாப்பிடலாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பீன்ஸ் பாருங்கள் அந்தளவுக்கு, அங்கே அப்படி தான் இருக்கும். இது ஆரஞ்சு பழம். பீன்ஸ் இப்போ வச்சோம்னா அப்படியே நம்ம என்ன பண்ணோம், அது தோலை உரிச்சிட்டு அப்படியே பச்சை வைக்கிறது சொன்னால் அது நல்லா தான் இருக்கும், அந்த டேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் சாரம் துப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த சார் மட்டும் நம்ம துப்பிடணும், அப்போ வந்து டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது வந்து உடம்புக்கு நல்லது தான், ஆனால் பூச்சி இல்லாத அளவுக்கு பார்த்து சாப்பிட்ணும். அடுத்து வந்து மூணார் பகுதியில் நம்ம அந்த அவங்க தோட்டம்லாம் வந்து அற்புதமாக அமைச்சிருப்பாங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து ராஜமலை மூணாரில். அந்த ராஜமலையோட அற்புதமான அந்த ஏரியா பாருங்கள். அந்த காடு சூழலோடு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ராஜமலையோட அந்த தேயிலை தோட்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து இங்கே அந்த ஜூஸ் காயின்னு சொல்லிட்டு ஒரு காய் இருக்கும். அந்த பாருங்கள், அந்த ஜூஸ் காய் ஒன்று நம்ம கண்ணில் மாட்டிச்சு. இப்போ நம்ம அதை வந்து பிரித்து அதை வந்து எந்தளவுக்கு ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து ஜூஸ் காய்ன்றது வந்து இங்கே நம்ம ஊர்லேயும் ஒரு பழம் இருக்குது, சின்னதாக அந்த மூக்சளி பழம்னு சொல்லுவாங்க. அந்த பழம் அந்த ரகம் அப்படியே இருக்கும். இது ஜூஸ் காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து தாட்டு பூட்டுன்னு சொல்லிட்டு மூணாரில் சொல்லுவாங்க. நம்ம மைசூரில் கூட இது வந்து ஜூஸ் காய் தான் சொல்லுவாங்க. இது வந்து உரிச்சு சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். அந்த உடம்புக்குள்ளே எனர்ஜி கொடுக்கக்கூடிய அற்புதமான பழம் இது. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. இதில் அப்படியே நம்ம உடச்சி அந்த இது உள்ளே இது எடுத்து சாப்பிட்லாம். நல்லா தான் டேஸ்ட்டு, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது. சிவப்பு, ஆரஞ்சு இருக்குது, ஆரஞ்சு கலரில் இருக்கும், கலர் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட்டு. இதெல்லாமே நம்ம வந்து மூணார் பகுதியில் வந்து வீடியோ பண்ணி போட்டுருக்கோம். இது மூணாரில் ராஜமலைன்னு சொல்லிட்டு ஏரியா. அது வந்து தண்ணி வந்து இங்கே வந்து நம்ம மோட்டரில் வச்சு இறக்கிக்கலாம். அதுவாக தானாகவே வந்து அந்த ஓடைகளில் வந்து மலையிலேருந்து வர தண்ணி இயற்கையாக பயன்படுத்தலாம். அந்தளவுக்கு இது வந்து நம்ம ஊரில் விளைஞ்ச பழங்கள். தர்பூசணி ரகம், ஒரு கைனி ஃபுல்லாக போடுறாங்க. அடுத்தது வந்து இந்த பழங்கள் பாருங்கள். இது வந்து நம்ம ஊரில் விளைஞ்ச பழம், அச்சரப்பாக்கத்தில் விளைஞ்சது. இது ஃபுல்லாகவே ஒரு கிளைகள் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் அந்த காய், அந்தளவுக்கு ஒரு காய்ச்சி. இது வந்து எல்லா ஊர்லேயும் இருக்கும். பண்ருட்டி, கொடைக்கானல், மைசூர், அப்புறமா கேரளாவோடு இருக்கும். யானைகளுக்கு பிடிச்ச உணவு இது. அந்தளவுக்கு நம்மளுக்கும் அது வந்து ரொம்ப பிடிச்ச உணவு தான். அது மாதிரி இதை வந்து எல்லா ஊர்லேயும் விளையுன்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டு இந்த பழங்கள். இதெல்லாமே தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல்ன்ற மாதிரி எல்லாமே இட்டு வந்து நம்ம வகைப்படுத்தி அதை வந்து சாப்பிடும்போது ஒரு வாழ்க்கையை வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாமே மொத்தமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொட்டி அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த டைமில் சாப்பிடணுமோ அந்த மாதிரி டைமில் காலைல ஒரு இளநீர் குடிக்கலாம். அந்த மாதிரி மாங்காய் வந்து என்ன ஒரு இனிப்பு செய்யலாம், அந்த மாதிரி நிறைய செய்யலாம். இதெல்லாம் சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு சத்து. பலாப்பழத்தில் ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குதுங்க. அதாவது வந்து ரெட்டு, அப்புறமா வந்து ஏகப்பட்ட ரகங்கள் இருக்குது பலாப்பழம். இந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது, நல்லாயிருக்கு. இது வந்து கொஞ்சம் காய் வாட்டமாக நம்ம வறுத்துட்டோம். இது வந்து வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது வாட்டர் ஆப்பிள். இது வந்து எல்லா ஊர்லேயும் விளையும், நம்ம ஊர்லேயும் விளையும், மைசூர்லேயும், கொடகு மாவட்டத்தில் எல்லா ஏரியாவும் விளையும். இது வந்து நாகப்பழம். இது வந்து நம்ம ஒரு உள்ளூர் பழம் தான். இதுவும் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது இந்த கொட்டையை வந்து காய வச்சு சுகருக்கெல்லாம் வந்து சாப்பிட்றதா கேள்விப்பட்டேன். இது நாகப்பழம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வகையாக மாறும். இது வந்து அந்த காப்பி கொட்டையே மாதிரி இருக்கும். காப்பி பழம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொட்டையை மாற்றி அதை வந்து காப்பியை அரைச்சி அதை வந்து நம்ம வந்து காப்பியாக குடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரியாதடா ஏன்டா வீடியோ பண்ணி போகிறேன்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு இயற்கையோட அற்புதமான காட்சிகள், பார்த்து ரசிங்க.